மீதம் இருக்கிற நேரத்தை செய்திக்கு நேரம் கடந்து செல்வோம். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை தியானிப்போம். ஏசாயா 10:27. அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். தப்பு, உங்க பைபிள் தப்பு, என் பைபிள் தப்பு. யார் யார் பைபிள் அப்படி வசனம் இருக்குதோ அதெல்லாம் தப்பு. அதை நீங்கள் மாற்றணும். பாஸ்டமாக வாசிப்பாங்க பாருங்கள், அதுதான் கரெக்ட். என் பைபிள் அப்படி தான் இருக்குது, தப்பாக இருக்குது. இந்த பெரிய பைபிள் அப்படி தான் தப்பாக இருக்குது. வேணியம்மா பைபிள் என்ன சொல்லுது? அந்நாளில் பாஸ்டமாக படிக்கிறதா கரெக்டு. அதே போல் உங்கள் பைபிளை திருத்திக்கங்க. உங்கள் பைபிளில் அப்படி தப்பாக இருந்துச்சுன்னா பாஸ்டமாக படிக்கிற மாதிரி எழுதிக்கங்க. அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போ. நீங்க என்ன சொன்னீங்க? அபிஷேகத்தின் நுகம் முறிந்து. அபிஷேகத்தின் நுகம் நீங்க போகாது. அபிஷேகம் தான் நுகத்தை என்ன பண்ணும்? முறிக்கும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. உங்க பைபிள்ல தப்பா இருந்தா அதை திருத்தி கொள்ளுங்க. பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிருக்கு, அதுவும் சாத்தானுடைய தந்திரம் தான். பைபிள்ல உங்களை தப்பா படிக்க வச்சு இப்ப உங்க பைபிள் கரெக்டா இருக்கா? சரிப்படுத்தி கொள்ளுங்க. உங்களது கரெக்டா இருக்கு. நிறைய பைபிள் என்னோடதுல தப்பா இருக்கு. புது பைபிள் எல்லாம் தப்பா இருக்கு. அது செல்போன்ல இருக்கிறது தப்பா இருக்கு. செல்போன்ல பைபிள் வருது, அதுலயே தப்பா தான் இருக்கு. அதனால அதை மாற்றி கொள்ளுங்க. சாத்தான் எப்படி தந்திரமா வர்றா பார்த்தீங்களா? ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன்ல அந்த வசனத்தை அப்படி மட்டும் தப்பு பண்றது. அபிஷேகத்தை நுகமே முறியன்னு போட்டிருக்கிறான் பாருங்க சாத்தான். அபிஷேகம் தான் நுகத்தை என்ன பண்ணும்? முறிக்கும். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவர் சந்தோஷப்படுத்தும். அப்போ நுகம் என்றால் என்ன என்று உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன். நுகம் என்பது இந்த மாட்டு வண்டியிலெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, கழுத்துல, அதுதான் நுகம். அந்த நுகம் வைக்கிற மாட்டினுடைய பிரச்சனை என்னன்னா, அந்த மாட்டினுடைய ஓனருக்கு எவ்வளோ பாரத்தை சுமத்தினாலோ அந்த பாரத்தை என்ன பண்ணும்? இழுத்துட்டு போகணும், சுமந்து கொண்டு போகணும். அதனால தான் அந்த அதன் பேர் நுகம் அப்படின்னு சொல்லி உலகத்தில் நம்ம சொல்கிறோம். ஆண்டவர் அந்த நுகத்துக்கு ஒப்பிட்டு நம்மை சொல்லுகிறார். ஏன் நம்ம நுகத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்? அதே போல தான் சாத்தான் என்ன பண்ணுறான்? ஒவ்வொரு மனுஷன் மீதும் நுகத்தை வைத்து விடுகிறான். என்ன நுகம்? கவலை, கண்ணீர், கஷ்டம், பாரம், பிரச்சனை, குறைவுகள், வியாதிகள். சில வியாதியை வச்சுட்டான் தீரவே தீராது, அந்த வியாதி போகவே போகாது. இப்படி ஒரு நுகத்தை நம்மை அறியாமலே சாத்தான் வைத்து விடுகிறான். அப்ப அப்படிப்பட்ட நுகத்தை முறிக்கிறவர் யார் என்று வேதம் சொல்கிறது? பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நம்மீது சாத்தான் இப்படி மறைவாய் வைத்திருக்கிற நுகத்தை என்ன பண்ண முடியும்? முறிக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். இந்த காலவேளையில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், எத்தனையோ காரியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும், ஆனால் ஏதோ 1-2 காரியங்கள் உங்களை கவலைப்படுத்திட்டே இருக்கும், உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும், உங்களை கண்ணீர் விட வைத்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாதபடி நீங்க துக்கத்தோடு இருப்பீங்க. அந்த ரகசியத்தை இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்க. உங்களை அறியாமலே அந்த நுகத்தை சாத்தான் உங்க மேல வைத்திருக்கிறான். அந்த நுகத்தை முறிக்கிறவர் யார் என்று இன்றைக்கு நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா அந்த நுகத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் உங்கள் மீது வைத்திருக்கிற அந்த நுகத்தை பரிசுத்த ஆவியானவரால் அந்த நுகம் என்ன ஆகும்? முறிந்து போகும். நீங்க அழுது கொண்டிருக்கிறதுனால முறியாது, நீங்க துக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுனால முறியாது, அதை அப்படியே சுமந்து நீங்க இழுத்து கொண்டிருக்கிறதுனால முடிய போறது கிடையாது. அந்த நுகத்தின் மேல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரும்படி நீங்க முயற்சி செய்யும் பொழுது ஆவியானவர் அதை முறிப்பான், அதை உடைப்பான். அதுக்கு பிறகு அந்த பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது. புரியுதுன்னா மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. சரி, நுகம் என்பது உங்களுக்கு சொன்னேன், இந்த மாட்டு வண்டியில அந்த கட்டை மாதிரி கழுத்துல வச்சு கட்டிடுவாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அப்படி சாத்தான் நுகத்தை வைத்திருந்தா நம்ம வாழ்க்கையில என்ன வித்தியாசம், என்ன நமக்கு தெரியும் என்பதை நீங்க அறிந்திருக்கணும். பாரம், அதுதான் ஆண்டவர் சொல்லாரு. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28லிருந்து 30 வரைக்கும் வாசிங்களேன், உங்களுக்கு புரியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாத்தீங்களா? இப்ப பாரத்தை சுமக்கிறது தான் நுகத்தை வச்சு அந்த மாடு பாரத்தை சுமக்குது. இப்போ உங்க மேல என் மேல அந்த பிசாசு நுகத்தை வைத்திருந்தான். ஆனால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில வருத்தம் வரும். என்ன வரும்? நீங்க வருத்தமா இருக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு நுகம் உங்க மேல இருக்குதுன்னு அர்த்தம். வாழ்க்கை பூரா கவலையா நீங்க இருக்கிறீங்க, வேதனையா இருக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வருத்தத்தை உங்களை உண்டு பண்ணும்படி ஒரு நுகத்தை உங்க மேல பிசாசு வைத்திருக்கிற. ஒன்னா கடனா இருக்கலாம், அல்லது வியாதியா இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், அல்லது உங்க தொழிலில் ஒரு நஷ்டமா இருக்கலாம், அல்லது உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்தது கிடைக்காம இருக்கலாம்.
ஏதோ ஒன்றில் உங்களை துன்பப்படுத்துது, ஏதோ ஒன்றில் நீங்க வருத்தப்படுறீங்கன்னா, எதனால நீங்க வருத்தப்படுறீங்களோ அதை வருத்தப்படுத்தும்படியான காரியத்தை உங்க மேல பிசாசு வைத்திருக்கிறான் என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். விசுவாசியா இருக்கலாம், ஊழியக்காரனா இருக்கலாம். அவன் பிசாசினுடைய தந்திரம் என்னன்னா, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரவே மாட்டான். நம்மளை அழிக்கணும், நம்மளை துன்பப்படுத்தணும். அப்ப ஏதோ ஒரு நுகத்தை நம்ம அறியாமல் மேல கொண்டு வந்து வச்சிருவான். நம்ம என்ன நினைப்போம், நமக்கு புரியாது. இது ஏதோ எதாச்சும் எனக்கு வந்திருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. அதான் ஆண்டவர் சொல்லிட்டார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறீங்கன்னா எதனால வருத்தப்படுறீங்க, என்ன பாரம்? அதான் ஆண்டவர் சொல்ல, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். உங்க பாரத்தை சுமந்து வருத்தப்பட்டு கொண்டு இருப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. பிசாசு தான் நம்மை வருத்தப்படுத்தி பாரப்படுத்தி அதுல நம்மை வழிநடத்தி கொண்டே இருப்பான். அப்ப எது உங்களை இன்னைக்கு பாரப்படுத்தி உங்களை கவலைப்படுத்துது? சில பேர் பாருங்க, சில பாவ பழக்கத்துல இருப்பாங்க. அவங்க அந்த பாவம் செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த பாவம் செய்யறதுல அவங்க சந்தோஷமே பட மாட்டாங்க. ஆனா அவங்களால முடியல, அது வந்து வெளியே வர முடியல. ஏன்னா அவன் என்ன பண்ணியிருக்கிறான், கட்டி வச்சிருக்கிறான். அவங்களுக்கு முடியல. ஆனா காலையில் எந்திரிச்சா கவலைப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. ஐயோ, நான் ஏன்டா இந்த ஆண்டருக்கு விரோதமா இப்படி பண்றேன், நான் ஏன் இப்படி பாவம் செய்யறேன், இருந்து வெளியே வரணுமே அப்படின்னு முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்களால முடியாது. காரணம் என்னன்னா, மாடு கட்டிட்டேன்னா அது வெளியே வர முடியுமா? யாராவது கட்டவிழ்த்து விட்டாதான் அது வெளியே வர முடியும். அந்த மாட்டுக்காரனோ யாரோ அது மேல பரிதாபப்பட்டு அந்த கட்டவிழ்த்து அந்த நுகத்தை தூக்குனாதான் அந்த மாடு வெளியே வர முடியும். அது வரைக்கும் அது கட்டப்பட்ட நிலைமையில பாரத்தை சுமந்து போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதே போல தேவ பிள்ளைகள், மனிதர்கள், ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்க யார் வேணாலும் இருக்கட்டும், அவர்களை பாரப்படுத்தும்படி ஏதோ ஒரு பாவத்திலோ, ஒரு வியாதியிலோ, ஒரு கடன் பிரச்சனையிலையோ, குடும்ப பிரச்சனையிலையோ, ஏதோ ஒன்றுல அவங்களை கட்டி வைத்திருவான் சாத்தான். அதனால அவங்க என்ன பண்றாங்களோ அதுல இருந்து வெளியே வர முடியாது, செய்யாம இருக்க முடியாது. அவங்கள விட்டு அந்த குணமும் போகவே போகாது. சில பேர் கோபப்பட்டுட்டே இருப்பாங்க, சண்டை போட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க, ஏன்டா கோபப்படுற, எதுக்குடா கோபப்படுற, அவங்களுக்கு முடியாது. சில பேர் பொய் சொல்லிட்டே இருப்பாங்க, அவர் பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க, முடியாது. வாயை திறந்த என்னதான் வரும், ஏன்னா அந்த அந்த நுகத்தை வச்சு கட்டி வச்சுதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு துக்கப்படுத்தும்படியான காரியத்தை சாத்தான் நம்மீது வைத்து நம்மை அவன் வழி நடத்த முயற்சி பண்ணுகிறான். அப்ப 90% நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருப்போம். ஏதோ ஒன்றுல அவன் நம்மளை கவலைப்படுத்திட்டே இருப்பான், நமக்கு வேதனைப்படுத்திட்டே இருப்பான். இரவு படுக்கைக்கு போகும்போது அதை நினைச்சு நம்ம துக்கப்படும்படியான காரியத்தை செய்து கொண்டு இருப்பான். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் உங்க மேல வைத்து, அவனுன்னா பிசாசு, அந்த பிசாசு உங்க மேல வைத்திருக்கிற அந்த நுகத்தை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணவர், அந்த நுகத்தை முறிப்பான். அப்ப அந்த நுகம் நம்ம முறியணும்னா நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் முறிக்க முடியாது. அதை முறிப்பதற்கு ஒரே ஆயுதம் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இறங்கினா மட்டும்தான் அந்த நுகம் முறியும். ஆவியானவர் எங்க உண்டு அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் அதை விடுதலை ஆக்குவான். அப்ப அந்த விடுதலை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் நம்ம என்ன பண்ண போறோம், படிக்க போறோம். இப்ப அதே மத்திய 11:28-30 வரைக்கும் வாசிங்களேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். பாருங்க, ரட்சிக்கப்பட்டவங்க கூட நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கலாம். இப்ப நான் மேல எங்க வரணும், இயேசுவண்ட வரணும். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆனா வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீங்க, ஏதோ ஒண்ணு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது, ஏதோ ஒண்ணு உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கு. ஆனா அதுல இருந்து நமக்கு ஒரு விடுதலை வேணும். அதனால யார்கிட்ட வரணும், இயேசு கிட்ட நீங்க வரணும். இயேசு கிட்ட வந்தா என்ன பண்ணுவாராம், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். இயேசு கிட்ட வரும்போது அந்த நுகத்தை முறித்து நமக்கு இளைப்பாறுதலை தருவார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இயேசு எப்படி இருப்பாரா, சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறான். பிசாசு எப்படி இருக்கிறான், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிற திருடனாய் இருக்கிறான். ஆனா நம்ம அவங்கிட்ட தான் போறோம், இயேசு கிட்ட வரமாட்டேங்கிறோம். இயேசுவை நம்பி வந்தேன்னா நான் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. என் நுகம் பார்த்தீங்களா, இயேசு ஒரு நுகம் வைத்திருக்கிறான். அப்ப பிசாசு ஒரு நுகம் வைத்திருக்கிறான், இயேசு கிறிஸ்து ஒரு நுகம் வைத்திருக்கிறான். அந்த நுகத்துக்குள்ள நீ வந்துரு அப்படிங்கிறார். அந்த நுகம் எப்படிப்பட்டதா,
என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்க. அந்த நுகத்தை அறிந்து கொள்ளணும்னா என்னிடத்துல இயேசு கிறிஸ்துவிடத்துல நீங்க கற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப இந்த வசனத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது உங்க ஆத்துமா பாரப்படுகிற, கவலைப்படுகிற, வேதனைப்படுகிற அந்த ஆத்துமா என்னத்தை பெறும்? இப்போ இளைப்பாறுதலை பெறும். என் நுகம் மெதுவாயும், இப்ப இயேசு கிறிஸ்து உங்க மேல வைக்கிற நுகம் எப்படி இருக்கும்? மெதுவாயும். மெதுவா வைப்பார். உங்க கழுத்து கூட அடிபடக்கூடாது, கிழிஞ்சிடக்கூடாது, ரத்தம் வந்துடக்கூடாது, பாரப்படுத்திடக்கூடாது, வேதனைப்படுத்திடக்கூடாது. மெதுவா பஞ்சு மாதிரி வைப்பார். என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அது மேல ஒரு பாரத்தை ஆண்டவர் வைக்கிறாரு. பிசாசு வைக்கிற மாதிரி பாரம் இல்ல, இது லெகுவா இருக்கும், பஞ்சு மாதிரி, வெயிட்டே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை நான் உன் மேல வைப்பேன். அதை சுமக்கிறது ஈஸி தானே, அதை சுமக்கிறது எவ்வளவு நல்லது. அப்படிப்பட்ட ஒரு நுகத்தையும் நான் வைக்கிறேன். அந்த பாரம் இல்லாததையும் நீ ஏற்றுக்கொண்டு என்கிட்ட வா, நான் உனக்கு என்னத்தை தருவேன்? இளைப்பாறுதலை தருவேன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும். 30 வரைக்கும் படிச்சிட்டீங்களா? ஆமென். அப்ப நம்ம 2 நுகம் இந்த உலகத்துல இருக்கு. இந்த இயேசுகிறிஸ்துவினுடைய நுகத்துக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு கவலை, கண்ணீர், வேதனை, பிரச்சனை, போராட்டம் எது இருக்காது. ஏன்னா லெகுவா இருக்கும், ஃப்ரீயா இருக்கும்டார். அவர் நம்மை வழி நடத்துவார். அவர் எங்க வழி நடத்துவார்? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நம்மை கொண்டு போய் விடுவார். நல்ல மேய்ப்பனவர், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். உங்களை கரடியோ, சிங்கமோ, புலியோ, பேயோ, பிசாசோ வந்தாலோ அவர் விட மாட்டார். ஆனா இந்த பிசாசனுடைய நுகத்துக்குள்ள மாட்டிட்டு அவன் நம்மளை என்ன பண்ணுவான்? நேர பாவத்துக்கு நேரம், உலகத்துக்கு நேரம், அசுத்தத்துக்கு நேரம், ஆபத்துக்கு நேரம், மரணத்துக்கு நேரம் நம்மை நடத்தி நம்மை நரகத்தை கொண்டு போகிறான். அப்ப அந்த நுகத்தை முறிக்கும்படிக்கு தான் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு ரகசியத்தை சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை இருக்கு. பரிசுத்த ஆவியானவரே அவன் அந்த பிசாசு உங்க மேல வைத்திருக்கிற நுகத்தை என்ன பண்ணுவான்? முறிப்பான். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு நுகத்தை முறிப்பதில்லை. இயேசு கிறிஸ்துக்கு உள்ள இருக்கிற ஆவியானவர் தான் நம்முடைய நுகத்தை முறிக்கிறார் என்கிற சத்தியத்தை இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். புரியுதுன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 33 வருஷம் வாழ்ந்தாரு. 30வது வருஷம் தான் அவர் ஊழியத்துக்கு வந்தார், ஊழியத்தை ஆரம்பிச்சாரு. அவருடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அவர் செய்த நல்ல காரியம் என்னன்னா, 40 நாள் வனாந்திரத்துல போய் இரவும் பகலும் தண்ணி கூட குடிக்காம அவர் என்னத்தை பெற்றுக்கொண்டார்? அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். அந்த இடத்துக்கு நாங்கெல்லாம் போனோம், வேணியம்மா நாங்கெல்லாம் போனோம். அங்கே இறங்க கூட முடியாது, 120 டிகிரி வெயில், அதுக்கு மேல அடிக்குது. பஸ்ல இருந்து கீழே இறங்கி நாங்க போட்டோ எடுக்க முடியல. அங்க ஏசி பஸ்ஸுக்குள்ளேயே உட்கார்ந்து தான் நாங்கள் அதை பார்க்க வேண்டிய நிலைமை. அப்படிப்பட்ட காஞ்சி போன அந்த இடத்துல மலையில ஆண்டவர் தன்னந்தனியா அமர்ந்து தன்னுடைய ஊழியத்தினுடைய வெற்றிக்காக முதல்ல எதை பெற்றுக்கொண்டாரு? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு 61:1. ஏசாயா 61:1 படிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இயேசு சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. ஏன் நீங்க சிறுமைப்பட்டவங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரல? நான் சொன்னேன், கடைசி 2 மாசம் இருக்குது, 2 பேரையா சர்ச்சு கூட்டுவாங்க. நான் வாரம் சொல்றேன். ஏன் நீங்க கூட்டிட்டு வர முடியலன்னா, இந்த கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இல்ல. புரியுது உங்களுக்கு? அந்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல வந்த உடனே, அவர் 30 வருஷம் ஊழியம் செய்யாத இயேசு கிறிஸ்து ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற உடனே என்ன சொல்றாரு பாருங்க, என்மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அதனால உடனே அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து என்ன செய்யறாரு? தரித்திற்கு என்ன பண்ணாரு? சுவிசேஷத்தை வேகமா படிமா. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். பாத்தீங்களா? அதுதான் அபிஷேகம். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்ததலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். என்னென்ன கொடுப்பதற்காக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு எதை கொடுத்தாராம்? அபிஷேகத்தை கொடுத்தார். ஆண்டவர் இயேசு மேல அபிஷேகம் இருந்ததுனாலதான் இயேசு கிறிஸ்து நமக்கு இதெல்லாம் தர முடிந்தது.
இப்ப இயேசுகிட்ட அபிஷேகம் பெறலைன்னா அவன் நம்ம போல சாதாரண மனுஷனா இருப்பான். அவரால் எந்த அற்புதமும் செய்ய முடியாது என்பதை முதல்ல புரிந்து கொள்ளுங்க. புரிதல் அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துல துயரப்படுகிறவங்களுக்கோ துன்பப்படுகிறவங்களுக்கோ பேய் பிடிச்சவங்களுக்கோ எல்லாத்துக்கும் சுகத்தை பலனை ஜீவனை கொடுக்கணும்னா அந்த நுகத்தை முறிக்கிற பரிசுத்த ஆவியானவரை யார் பெற்றிருக்கணும்? முதல்ல இருக்கீங்களா? இயேசு பெற்றிருக்கணும். பாருங்க, புதிய ஏற்பாடுல லூக்கா 4:18 இயேசுவே சொல்றாரு பாருங்க. அதே லூக்கா 4:18 அவருக்கு வசனம் கொடுக்கல. ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். வசனம் கொடுத்திருக்கீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது பாரு, இயேசு சொல்றாரு. அங்க ஏசாயா இயேசு சொன்னது போல சொன்னாரு, தீர்க்க தரிசனமா. இங்க இயேசுவே நேரடியா சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இப்ப இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இருந்தாருன்னா நாம என்னென்ன செய்ய முடியும் அங்க இருக்கு பாருங்க. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கி. பாத்தீங்களா? நம்ம எல்லாம் தரித்திரருக்கு என்ன பண்ணோம்? சுவிசேஷத்தை வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. பாத்தீங்களா? நாங்க வந்துட்டு போறதே கஷ்டம். எங்க கடைசி காலம் நீங்க சொல்லி ஆத்துமாக்களை ரட்சிப்புல நடத்தினாதான் நம்ம பரலோக போக முடியும். 1 தாளந்தோ 2 தாளந்தோ அதை என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். அது அபிஷேகத்தை பெறணும். அபிஷேகம் நீங்க பெற்றீங்கன்னா முதல்ல உங்க நுகம் முறையும். நல்ல கவனிச்சுக்கோங்க, உங்களுடைய நுகம் முதல்ல முறியும். அதனால தான் இயேசுகிட்ட சொல்றாரு, என்மேல் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அதனால நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். நறுங்குண்டவங்க உங்க பத்தியில வந்தானா அவங்களை நீ குணமாக்க முடியும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். சிறைப்பட்டவங்களை நீங்க விடுவிக்க முடியும். குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும். குருடரா வந்தாலும் அவங்களை பார்வையை கொடுக்க முடியும். நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க, நொறுங்கி போனவங்களை விடுதலை ஆக்க முடியும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் 1000 வருட அரசாட்சி, நம்ம பரலோகம் எல்லாத்தையும் நம்ம அறிவிக்கணும்னா அப்போ அதை அறிவிக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரர் மேலேயோ விசுவாசிக்கு மேலேயோ தங்கி இருக்கணும். புரியுதுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆவின அபிஷேகம் உங்களுக்குள்ள இல்லைன்னா உங்களையும் பிசாசு நுகத்துல கட்டி வச்சிருவான். நீங்களும் மற்றவங்க நுகத்தை என்ன பண்ண முடியாது? அவிழ்க்கவே முடியாது. அற்புதம் நடக்காது, அதிசயம் எதுவும் நடக்காது. இயேசு கிறிஸ்துவே தான் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்திய அற்புதங்களை அதிசயங்களை நடப்பிப்பதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு தேவையாய் இருந்தது. புரிதல் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இயேசு கிறிஸ்து வாய் திறந்து பேசுவாரு. இப்போ ஆதியில பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் இருட்டா இருந்தது ஆதாம் காலத்துக்கு முன்னாடி. அப்போ ஜலத்தின் மேல் யார் அசைவாடி கொண்டிருந்தது? ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தான். அப்ப தேவன் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுதுன்றார். அவ்வளவுதான், வாயில வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு. உடனே வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவர் வெளிச்சத்தை கொண்டு வருவார். அப்ப வார்த்தை இயேசுனுடைய வார்த்தை புறப்படும். அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். பரலோகத்துல பிதா வீட்டு இருக்கிறார், அவருடைய வலது பாரிசத்துல இயேசு கிறிஸ்து வீட்டு இருக்கிறார். ஆனா பூமி எங்கும் பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருக்கிறார். புரியுதுன்னு அல்லேலூயா சொல்லுங்க. உலக பூரா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்க இயேசுவை பார்த்து நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா பிதாவின் நாமத்தினாலே இயேசுவை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிடுவார். உங்க ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது, தேவனுக்கு சித்தமா இருக்கும் பொழுது, அந்த ஜெபம் உண்மையாலுமே அது சித்தமான ஜெபமா இருக்கும் பொழுது பூமியில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு அங்கிருந்து உடனே கட்டளை வரும். கட்டளை வரும்போது என்ன நடக்கும்னா, நீங்க சொல்லுகிற அந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் நிறைவேற்றி தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப இயேசுவின் நாமத்தினால பொல்லாத பிசாசு நீ ஓடி போன்னு தான் நம்ம சொல்றோம். அவன் அந்த பிசாசு நான் சொல்றதுனால ஓடுறது இல்ல. அந்த வார்த்தையை யாருக்கு ஆண்டவர் டிரான்ஸ்பர் பண்றாரு? பரிசுத்த ஆவியானவருக்கு சொல்றாரு. இப்ப அவர் ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, அதை கவனி அப்படின்னா போதும், அவர் இறங்கி அந்த பிசாசை துரத்துவார். அப்ப அவன் மேல் இருக்கிற அந்த பிசாசின் நுகத்தை முறிக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது அந்த வேலையை செய்வாருன்னா, நாம பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்லாரு, நீங்க வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினாலே எண்ணிக்கை கடங்காத பெருமூச்சுகளோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்காக என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார், வேண்டிக் கொள்கிறார். நிறைய நேரங்களில் நம்ம ஜெபம் பண்றதே இல்லை. அந்நிய பாஷையில நீங்க நிரம்பி ஜெபம் பண்ணுவது பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஜெபித்து அற்புதங்களை பெற்று தருகிறார், அதிசயங்களை பெற்று தருகிறார், விடுதலை பெற்று தருவார், நுகத்தை முறித்து தருவார்.
அதனால தான் நாம் எப்படி பண்ணணும்னா இயேசு கிறிஸ்துவை போல நீங்களும் நானும் அதிகமாக ஆவியில நிரம்பி 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 ஜெபிக்கணும். இன்றைக்கு எதுலெல்லாம் நீங்க கவலைப்படுறீங்களோ அதை மாத்துங்கன்னு இன்னைக்கு ஜெபம் பண்ணாதீங்க. நீங்க உங்களுக்கு ரகசியத்தை சொல்லி தருப்பாருங்க. ஆண்டவரே, ரொம்ப நாளா இந்த வியாதியை நான் தொண்ணது பண்ணுது, ரொம்ப நாளா இந்த கடன்ல இருந்து நான் வர முடியல, ரொம்ப நாளா இந்த கண்ணீர்னால எனக்கு விடுதலையே இல்லை. ஆண்டவரே, இன்றைக்கு இதுல எல்லாம் நுகத்தையும் முறிக்கிற பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. பாருங்க, இந்த ரூம் ஃபுல்லா இருட்டா இருக்குன்னு வைங்க, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், அந்த சுவிட்சை போட்டா போதும், லைட் வந்தோன்னா இருட்டு என்ன ஆயிரும், போயிடும். நீங்க இருட்டை துரத்துறதுக்காக வேற என்னத்தான் நீங்க செய்தாலும் இருட்டு வந்துட்டே இருக்கும். ஆனா ஒரே ஒரு லைட்டு சுவிட்சை போட்டீங்கன்னா பளிச்சுன்னு இந்த லைட்டு எரிஞ்ச உடனே இருட்டு எங்க போச்சேன்னு தெரியாது. அதே போல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நுகம், கவலை, கண்ணீர், கஷ்டம் எல்லாம் முறியணும்னா நீங்க கவலை மாறட்டும் ஜெபிக்க வேண்டாம். ஆண்டவரே, என் கவலை, என் நுகத்தை முறிக்கிற பரிசுத்த ஆவியானவரால் என்ன நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஆவியானவர் உங்க மேல இறங்கி வரும் பொழுது அந்த நுகம் முறிக்கப்படும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் அநேக வியாதிகளை குணமாக்கினார், அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை எல்லாம் செய்தார். அதனால தான் லூக்கா 3:22 இப்படி சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். புறாவை போல இயேசு கிறிஸ்து மேல இறங்கி வந்தார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, அப்பதான் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று பாருங்க. உரைத்தது. 30 வயசு வரைக்கும் பரலோகத்திலிருந்து பிதா அவரை குறித்து எந்த ரகசியமும் வெளிப்படுத்தவே இல்லை. அவர் மரியாளுடைய யோசேப்புடைய மகனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞான ஸ்நானம் பெற்று ஆவியானவர் அவர் மேல இறங்கின உடனே பிதாவாகிய தேவன் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு, இப்பதான் இவர் என்னுடைய நேசகுமாரன். ஏன்னா அவர் மரித்து உயிரோட எழும்புவதற்கு அடையாளமா ஞான ஸ்நானமே எடுத்துட்டாரு. ரெண்டாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு யாரெல்லாம் நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று கொண்டு இருக்கிறீங்களோ உங்களை தான் பிதாவாகிய தேவன் என்ன சொல்வாருன்னா, இவங்கெல்லாம் என்னுடைய நேசகுமாரன், இவங்கெல்லாம் என்னுடைய நேச குமாரத்தி. ஒட்டுமொத்த சபை என்னுடைய மணவாட்டி சபை. அவங்க என்ன பண்ணணும், எண்ணெயோட தீவட்டியோட அபிஷேகத்தோடு கூட காத்திருப்பது தான் ஆண்டவருடைய மணவாட்டி சபை. இப்ப இயேசு கிறிஸ்துவ 30 வயசுக்கு மேல அவர் ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுதுதான் பரலோகத்திலிருந்து அவரை அங்கீகரிப்பு வருகிறது என்று சொன்னா, நீங்களும் நானும் பரலோகத்துல அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட அந்த மூலிகை ஞான ஸ்நானத்தையும் இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையிலும் பரலோகத்தின் அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும். பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளை நாம் மாற முடியும். நம்முடைய நுகங்கள் எல்லாம் முறியும். நாமும் மற்றவர்களுடைய நுகங்களை முறிக்க முடியும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அந்த ஆவியானவர் நமக்குள்ள வந்த பிறகுதான் 2 கொரிந்தியர் 3:17 ஆவியானவர் குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பாத்தீங்களா, கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்க என்ன உண்டு, விடுதலை. இப்ப உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவரை நீங்க அதிகமாக வைத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டு, விடுதலை உண்டு. வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனை இருந்து விடுதலை, கண்ணீர்ல இருந்து விடுதலை, எல்லாத்திலிருந்து நாம முதல்ல விடுவிக்கப்படுவோம். அடுத்தது அது நிரம்பி வழிந்து மற்றவர்களை விடுதலை ஆக்கும். நீங்க ஒரு வீட்டுல போய் ஜெபம் பண்ணீங்கன்னா, உங்க சொந்தக்காரருக்கு நீங்க ஆலோசனை சொன்னீங்கன்னா, அவங்களுக்காக நீங்க பாரப்படும் பொழுது அவங்கள விடுவிக்கப்படுவாங்க. அவங்க போய் யாருடைய பேரை பெருமைப்படுத்துவாங்க, உங்க பேரை தான் பெருமைப்படுத்துவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43 - 48 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து 12 வருஷமா ஒரு அம்மாவுக்கு பெரும்பாடு, அது ஒரு நுகம், அதுல இருந்து வெளியே வரவே முடியல. பாருங்க, அழகா வேதவசனம் சொல்லுது, தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து, இந்த வியாதினால தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் வித்து டாக்டருக்கு கொடுத்துட்டான். ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாத ஒரு கொஞ்சம் கூட அது குணமே ஆகல. அவருக்கு பின்னாக வந்து, இப்ப பாருங்க, அந்த பணம், பொருள், சொத்து, சொகெல்லாம் செலவு பண்ணி எந்த டாக்டரும் கொஞ்சம் கூட என்ன பண்ண முடியல, சுகமாக்கவே முடியல. 12 வருஷமா கஷ்டப்படுறான்.
ரத்த போக்கு வியாதியில கஷ்டப்படுறான். இப்ப பாருங்க, அவர் தீர்மானம் எடுத்தான். இயேசு அவங்க கிராமத்துல வர்றாரு. ஒரு திரள் கூட்டம் போய் கொண்டிருக்குது. அந்த கூட்டத்தின் மத்தியில மாடு பிரச்சனை எல்லாம் பார்க்காதபடி இயேசு மேல விசுவாசம் வைத்து அவள் வந்து என்ன பண்றா, இயேசுனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொடலான்னு சொல்லி தொட்டா, டச் பண்ணா. டச் பண்ணோடனே என்ன நடந்துச்சு பாருங்க. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. நல்ல உச்சாமா கரங்களை தட்டுங்க. தூங்குறவங்க எல்லாம் ஏந்திருக்கிற மாதிரி கரை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, ஓரத்தை தொட்டா 12 வருஷமா இருந்த வியாதி என்ன ஆச்சா, போச்சு. சரி, இப்ப வஸ்திரத்தை தான் தொட்டான். ஆண்டவர் யாருன்னே தெரியல. அவர் பாட்டு போயிட்டு இருக்கிறார். வஸ்திரத்தை தொட்டன்னு இவளுக்கு சுகமாச்சுன்னா இவளுக்கு சுகம் கொடுத்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுக்கே தெரியாது. இப்ப நான் இங்க நின்று முன்னாடி பிரசங்கம் பண்ணிருந்தா பின்னாடி யாராவது வந்து தொட்டா தெரியுமா? நமக்கு தெரியாது. ஆனா அதுக்கு பிறகு இயேசு அவங்களை பார்த்து கேட்கிறாரு, யார் என்னை தொட்டது என்றாரு. பேதுரு, ஆண்டவரே இவ்வளவு கூட்டத்துல எல்லாம் நெருக்கிட்டு போறாங்க, இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்களேன்னு அவரையே மடக்கிறான். மூளை இருக்குதா அப்படின்ற மாதிரி சொல்றான். உங்களுக்கு மூளை இருக்குதான்ற மாதிரி கேட்கறான். புரியுது உங்களுக்கு? இத்தனை பேர் நெருக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல இல்ல, நீங்க தொடுகிற தொடுதல் வேற. ஆனா என்னுடைய பவரே போற மாதிரி ஒருத்தர் தொட்டிருக்கிறாங்க. ஒரு விசுவாசத்தோட யாரோ என்னை தொட்டிருக்கிறாங்க. என்னிலிருந்து ஒரு வல்லமை புறப்படுகிறது நான் காண்கிறேன். அப்ப இவரில இருந்து வல்லமை புறப்பட்டு போச்சுன்னா அந்த வல்லமை யாரு? பரிசுத்த ஆவியானவர். உங்களை அறியாமலே உங்களை தொட்டானா ஷாக் அடிக்கணும். உங்களுக்கு அபிஷேகம் அங்க டிரான்ஸ்பர் ஆகணும். அப்ப அந்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த அம்மா மேல 12 வருஷமா இருந்த நுகத்தை முறிச்சிட்டார். அந்த அம்மா ஜெபம் பண்ணல, ஒன்றும் பண்ணல, ஒரே ஒரு டச் தான். அப்ப அந்த எந்த அளவுக்கு இயேசு பரிசுத்த ஆவியானவராலே தம்மை நிரப்பி கொண்டு இருக்கிறாருன்னு பாருங்க. இரவெல்லாம் ஜெபிக்கிறான், பகலெல்லாம் ஊழியம் செய்கிறான், அப்படி ஃபுல்லா ஆவிக்குள்ள இருக்கிறான். டச் பண்ண ஆவியானவர் நுகத்தை முறிச்சிட்டார். இன்றைக்கு நமக்கும் அதே தான். எத்தனையோ விதமான நுகத்துல நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க ஆவில நிரம்பி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் அந்த நுகத்தை முறிச்சிருவார். பாருங்க, ஆவியானவர் விடுதலை கொடுத்துட்டாரு, சீக்கிரட்டா விடுதலை பெற்றாச்சு. ஆனா ஆவியானவர் அப்படியே சீக்கிரட்டா விடல பாருங்க. அதே தான் உங்களுக்கும் நடக்கும். இப்ப ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் சீக்கிரட்டா விடுதலையாக்க அந்த அம்மாவை அனுப்பல. உடனே அந்த பவர் போனதை யாருக்கு உணர்த்துறாரு? இயேசுவுக்கும் உணர்த்துறார். உங்ககிட்ட இருந்து நான் போறேன், போய் சுகமாக்குறேன்றதை உணர்த்துறார். உணர்த்தின பிறகுதான் இயேசுகிட்ட கேட்கிறார், யார் என்னை தொட்டதுன்னு. இப்ப தொட்டது பிறகு பாருங்க, அந்த அம்மா வந்து பயந்து நான் தான் தொட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையில சொன்ன பிறகு அங்க ஒரு வசனம் சொல்லுது, அங்க இருந்த ஜனங்கள் எல்லாம் இயேசுவை மகிமைப்படுத்தினாங்க. அந்த வசனத்தை படிங்க, கீழே வரும். அதற்கு அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்து இருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். யார் முன்னாடி அறிவித்தால்? ஜனங்களுக்கு. அதான் சாட்சி, அதுதான் சாட்சி. யார் மூலமா என்ன நடந்தது எல்லா ஜனங்க முன்னாடி சொல்றான். சொன்ன பிறகு பாருங்க என்ன நடக்குது. அப்பொழுது அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு நான் உனக்கு ஒண்ணு செய்யல, உன்னுடைய விசுவாசம் என் மேல வச்ச விசுவாசம், இயேசுவின் மேல வச்ச விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லி நீ போன்னு சொல்லிட்டாரு. அவர் அடுத்தது அப்பொழுதே இப்படி பேசி கொண்டு இருக்கு இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வரும். அவன் என்ன சொன்னான்னா, அத்தனை பேர் முன்னாடி அந்த சாட்சியை சொல்லி இந்த இயேசு மூலமா தான் எனக்கு சுகமாச்சுன்றது அங்க வெளிப்படுத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர். புரிதண்டுகிற அலையிலையா சொல்லுங்க. என்னன்னா நீங்களும் அப்படிதான், எங்க போய் உங்க மூலமா அற்புத அதிசயம் நடந்தாலும் அப்படியே ஆவியானவர் உங்களை விட மாட்டாரு. உங்களுக்குள்ள இருந்து தான் நான் சுகமாக்குனேன்னு உங்க பேரை பெருமைப்படுத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அதனால தான் பூமியில உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீங்க ஒரு அற்புதம் பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை சும்மா அப்படியே விட்டுற மாட்டாரு, உங்க பேரை பெருமைப்படுத்துவார். ஏன்னா உங்க மூலமா பரிசுத்த ஆவியானவர் அந்த அற்புதத்தை செய்ததுனால உங்களை ஒருபோதும் அவர் விடவே மாட்டார். அவர் நன்றி உள்ள தெய்வம். நமக்கு தான் நன்றியே கிடையாது. அற்புதம் நடந்தாலும் சொல்ல மாட்டோம், நன்மை செய்தாலும் நன்றி சொல்ல மாட்டோம், ஒன்றும் சொல்ல மாட்டோம். ஆனால் உங்கள் சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் சுமந்து நீங்கள் ஊழியம் செய்தீங்கன்னா உங்கள் பேரை பெருமைப்படுத்துவான். அன்னைக்கு சீக்கிரட்டாக ஆவியானவர் விட்டுருக்கலாம், ஆனால் விடலை பாருங்க.
அதை வெளிப்படுத்தி அத்தனை ஜனங்க முன்பாகியும் இயேசுவை தொட்டதுனால தான் அந்த அம்மாவுக்கு சுகமாச்சுங்கிறத பரிசுத்த ஆவியானவர் வெளியரங்கமாக்கினான். அதே ஆவியானவரை நீங்க நேசித்து உங்களுக்குள்ள நீங்க பாதுகாத்து கொண்டீங்கன்னா உங்க மூலமா நடக்கிற நல்லது எல்லா நன்மையான காரியங்களையும் இந்த உலக மக்கள் மத்தியில பிரசித்தப்படுத்தி உங்க பேரை பெருமைப்படுத்ததான் இந்த ஆவியானவர் விரும்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அப்ப அந்த அம்மாவுக்கு சுகத்தை கொடுத்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப அடுத்தது பாருங்க, இன்னொரு சம்பவம். யோவான் 5ஆம் அதிகாரம் 5-9 வரைக்கும் வேகமா வாசிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே முதல்ல 12 வருஷம், இது எத்தனை வருஷம்? 38 வருஷம். நினைச்சு பாருங்க, வியாதியா இருந்த ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்தருக்கு இருந்தா உங்களுக்கு தெரியும், வாசிக்க வேண்டாம், நேரம் நமக்கு அதிகமாகி போச்சு. அங்க வந்து அவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு. ஆனா இவன் என்ன சொல்ல, ஆமா இல்லைன்னு சொல்லல, இவன் நம்மளை விட மோசமான ஆளா இருக்கிற பாருங்க. என்ன சொல்ற பாருங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. இதுவா ஆண்டு கேட்டாரு. நம்ம இப்படிதான், உனக்கு என்ன வேணுடான்னு கேட்டான், இதை கொடுங்கன்னு கேட்கறது கிடையாது. ஆண்டவரே, பாஸ்ட் எங்க வீட்டுக்கே வர மாட்டேங்கிறாரு, பாஸ்டமா எங்களை கவனிக்கவே மாட்டேங்குது, பேசவே தேவையில்லாதது. இதுதான் மனுஷனுடைய கெட்ட புத்தி. நேரடியே கேட்டார், உனக்கு என்னடா வேணும்னு வாங்கிட்டு போக வேண்டியது. அடுத்தவங்க மேல குற்றம் சாட்டுறது, அவங்க எனக்கு செய்யல, இவங்க எனக்கு செய்யல, இவங்க என்ன உள்ள தள்ளி உள்ள வந்தவங்களாம் விழுந்து போயிட்டாங்க, என்ன ஒண்ணுமே எல்லாம் குறை சொல்ற ஆட்கள் தான் இன்னைக்கும் இருக்கிறோம். அவன் எல்லாம் குறை சொன்ன பிறகு ஆண்டதை கண்டுக்குவே, அதெல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு என்ன வேணும்னு சொல்றான் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நினைச்சுப்பா, அதுக்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரிஞ்சுதான் வந்திருக்காரு. 38 வருஷமா இவனை யாரு உள்ள தள்ளுலையேன்னு பரிதாபப்படுத்த வந்திருக்கிறாரு. அவருக்கே தெரியாத மாதிரி இவன் என்ன பண்றான், குறை மற்றவங்க மேல எல்லாம் குறை சொல்லி தனக்கு பரிதாபத்தை உண்டாக்குகிறான். எனக்கு யாரும் தரல, அப்படிலாம் ஆண்டர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. எங்க அப்பா தரல, எங்க அம்மா தரல, அண்ணா, அதெல்லாம் சொல்லாதீங்க. அவங்கள தராதுனாலதான் இயேசு நமக்கு தர வந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அங்க போயிட்டு மற்றவங்க பத்தியில குறை சொல்லக்கூடாது. ஆண்டவரே, எங்க அப்பா தரல, எங்க அம்மா தரல, தங்கச்சி தரல, அவங்க தரல, விசுவாசிங்க தரல, தசம்பாக தரமாட்டேங்கிறாங்க, காணிக்கு தரமாட்டேங்கிறாங்களா, நான் இயேசுகிட்ட சொல்லக்கூடாது. புரியுது உங்களுக்கு? அவங்க கொடுத்தா என்ன, கொடுக்கல என்னடா, நான் உனக்கு சோறு கொடுப்பேன்னு வாரு. இப்படி மற்றவங்க மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணவே கூடாது. இவர் போல இவர் அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அவர் இந்த காதல கேட்டு அந்த காதல விட்டுட்டு என்ன சொன்னாரு வாசிங்க. இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அதெல்லாம் பேசாத, அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கிறேன். நீ முதல்ல உன் படுக்கையை எடுத்துட்டு என்ன பண்ண, நடனாரு. உடனே என்னாச்சு பாருங்க. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். நம்ம ஆண்டவர் கை வச்சு ஜெபம் பண்ணாரா, கை பிடிச்சு தூக்கி விட்டாரா, என்ன பண்ணாரு? வார்த்தை. இப்ப ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவனை கைப்பிடிச்சு தூக்குனது யாரு? சத்தமா, பரிசுத்த ஆவியானவர். கரங்களை தட்டுங்க. வார்த்தை. இப்ப இயேசு சொன்ன உடனே ஏன் பரிசுத்த ஆவியானவர் தூக்குனாரு? இயேசுக்குள்ளதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அது போலத்தான் நீ பரிசுத்த ஆவியில நிரம்பி இருந்தாதான் நீ சொன்ன ஆண்டவர் அற்புத ஆவியானவர் அற்புதம் செய்வார். உனக்குள்ள பரிசுத்த ஆவியானருக்கு இடம் கொடுக்காம, இயேசுவை போல நீ பரிசுத்த ஆவியின் நிறைவிலே நிறைந்து இருக்காம என்னதான் ஜெபம் பண்ணாலும் ஆவியானவர் அற்புதம் செய்ய மாட்டார். புரியுதுன்றவர் அலையில சொல்லுங்களேன். சட்டியில சோறு இருந்தா தானே கரண்டியில வரும். சட்டியில சோறே இல்லை, கரண்டி வச்சுட்டா லொடக்க சத்தத்தான் வரும், ஒன்றும் வராது. அது போல உங்களுக்குள்ள ஆவியின் அபிஷேகம் இருந்தாதான் உங்க வார்த்தையில அபிஷேகத்தோட வரும். அந்த வார்த்தை இயேசு போல வரும். சுகமடை கடவை அப்படி சுகமாகும். ஏன்னா நீங்க சொல்றது இல்ல, உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் சொல்லுகிறார். ஆவியானவர் சென்று அந்த வார்த்தையின் மூலமாய் சென்று தொட்டு குணமாக்கி எழுப்புகிறார். இப்ப 38 வருஷமா இருந்த அந்த மனுஷனை வார்த்தையினால ஆண்டவர் சொன்னதுனால ஆவியானவர் நுகத்தை முறித்து அவனை தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, அந்த பெதஸ்தா குளத்தையே மூடி போட்டார். அதோட அந்த குளம் இன்னைக்கு வரைக்கும் எப்படிதான் இருக்குது, காலியா தான் இருக்கு. அது பார்த்தீங்களா? ஆவியானவர் அந்த நுகத்தை முறித்து அந்த மகனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு செய்தி கேட்டுக்கொண்டு உங்க மேல என்னென்ன நுகம் இருக்குதோ இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்க. ஆண்டரே, இதனால என்னால வெளியே வர முடியலையே,
இது என்னதான் பிரசங்கத்தை கேட்டாலும் இது போக மாட்டேங்குது, நான் ட்ரை பண்ணாலும் போக மாட்டேங்குது, நான் விட்டாலும் அதே என்ன பண்ண மாட்டேங்குது, விட மாட்டேங்குது, தெரிஞ்சோ தெரியாமலும் அதை பிடிச்சிட்டேன், இப்போ அது என்ன பண்ண மாட்டேங்குது, விடவே மாட்டேங்குது அப்படி நீங்க தத்தளித்து கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு ஒரே மருந்து பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. புரியுதுன்ற ஒரு அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷன் அப்படித்தான் தண்ணியில ஊட்டியில மழை பெஞ்ச உதாரணம் சொல்றேன், மேல இருந்து எல்லாம் அடிச்சுட்டு வருது, தங்கம் நகை எல்லாம் மூட்டை மூட்டையா வருது, எல்லாம் குச்சி மேட்டுப்பாளத்துல எடுக்கிறாங்க. பொருள் எல்லாம் வருதுரா, ஆத்துல போகுதுரா, எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லி எல்லாம் எடுக்கிறாங்க, பொருள் எல்லாம் எடுத்து சேர்த்து வைக்கிறாங்க. ஒரு மனுஷன் குதிச்சு போய் உள்ள புடிச்சிட்டானா இவனுக்கு அதை தூக்கிட்டு வெளியே வர முடியல, தத்தளிக்கிறான், அவனை இழுக்குது, உள்ள இழுக்குது, அவனும் சேர்ந்து சாகுற மாதிரி கத்துறான். அப்ப உள்ள இருக்கிற வெளியே இருக்கிற ஜனங்களை சொல்றாங்க, அதை விட்டுடுறான், என்னத்த அந்த பொருளை நீ பிடிச்சிருக்கிறிய அந்த பொருளை விட்டுட்டா நீ வெளியே வந்துடலாம், பொருளை விட்டுடுறான்னு சொன்னா அவன் சொல்றான், நான் எப்பவும் விட்டுட்டேன், அது என்ன விட மாட்டேங்குதுறான்றான். ஏன்? இவன் கரடியை பிடிச்சிட்டு இருக்கிறான், ஆத்துக்குள்ள இறங்கி மூட்டை என்ன நினைச்சு எதை பிடிச்சிட்டான், கரடியை பிடிச்சிட்டு இருக்கிறான். இப்ப இவன் விட்டாலும் அந்த கரடி இவன் என்ன பண்ண மாட்டேங்குது, விட மாட்டேங்குது. இதே போலத்த சில பாவ பழக்கங்கள், உலக ஆசை இச்சைகள் சிலதெல்லாம் நம்ம பிடிச்சிக்கிறோமா, இன்னைக்கு நம்ம விட்டாலும் அது நம்மளே என்ன பண்ண மாட்டேங்குது, விட மாட்டேங்குது. இதுதான் நுகம். இப்ப இப்படிப்பட்ட விடாம இருக்கிற நுகத்தை முறிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தா நம்மளை கட்டிப்பிடிச்சிருக்கிற எல்லா பிசாசோ அது விட்டு ஓடி போயிடும். அதுதான் அந்த வார்த்தையில ஆவியில நிரம்பி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நுகங்களை ஆவியானவர் முறிப்பார். கடைசியா லூக்கா 5:18-26 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து திமிர்வாதக்காரனை படுக்கையோடு கூட எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். சில பேர் ஒரு திமிர்வாதக்காரன், அவனுக்கு நினைவே இல்லை, கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறான், உள்ள கொண்டு வர முடியல, கதவு மேல ஓட்ட பிரிச்சு உள்ள கொண்டு வராங்க, எப்படியோ வழி கண்டுபிடிச்சு இயேசு கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இயேசு என்ன சொல்றாரு, அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு இந்த திமிர்வாதக்காரனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்றாரு? மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவம் மன்னிப்பே கேட்கல, அதுக்கு தான் நாம ஊழியம் செய்யணும். இந்த சேவூர்ல இருக்கிற அநேகருடைய பாவத்தை மன்னிப்புல நடத்துகிற அதிகாரத்தை உங்க கிட்ட கொடுத்திருக்கிறார். நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்க விசுவாசத்தை பார்த்து அநேகருடைய பாவத்தை ஆண்டவர் இலவசமா மன்னிப்பா. பாருங்க, அவன் கோமால இருக்கிறான், மன்னிப்பே கேட்கல, ஆனா மேல இருந்து இறக்குனாங்க பாருங்க 4 பேர், அவங்கள பார்த்து அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு இவனுடைய பாவத்தை இலவசமா போட, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி என்ன சொன்னாரு, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக எழுந்து, எல்லாத்துக்கும் முன்பாகத்தான் ஆவியானவர் என்னன்னா தனியெல்லாம் பண்ணி உங்க பேர் என்ன மறைக்க மாட்டார், உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்பதை எல்லாருக்கும் முன்பாக காண்பிப்பார். அத்தனை பேர் முன்னாடி அவன் அப்படியே எழுந்து நிக்கிறான். அவன் எழுந்து நிற்கும் போது இப்ப யாருக்கு பெருமைங்க? இயேசுவுக்கு பெருமை. இப்ப எல்லாம் யார் குணமாக்கணும் தான் நினைக்கிறாங்க, இயேசு குணமாக்கணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையாலுமே அவனை குணமாக்கினது யாரு? இயேசுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாஸ்ட் பிசாஸ் துரத்துறாருன்னு நினைக்கிறீங்க, ஆனா உண்மையால் துரத்துறது யாரு? பரிசுத்த ஆவியானவர் துரத்துறாரு இயேசுவின் நாமத்தினால. ஆனா பெருமை யாருக்கு? நமக்கு. அங்க பாருங்க, இயேசுவுக்கு பெருமை. ஆனா இயேசுனுடைய வார்த்தை ஆவியானவர் போய் அவனை எழுப்பிட்டார். இப்போ அவனை எழுப்பினது யாரு? இயேசுவா பரிசுத்த ஆவியானவரா? பரிசுத்த ஆவியானவர். ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவர் தானா இறங்கி வந்து ஒரு அற்புதம் பண்ண மாட்டார். அவருக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் பெற்றுக்கிற ஒரு மனுஷன் வேணும். அந்த மனுஷனுக்குள்ளதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் வருவார். எல்லா மனுஷனுக்குள்ள வரமாட்டார். புரியுதா? அவங்க முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கணும், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும், இயேசுனுடைய பிள்ளைகளாய் மாறணும். அவங்களுக்குள்ள வந்து பரிசுத்த ஆவியானவர் வாழ்வார். இப்ப அவங்களுக்குள்ள இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள இருக்கும்போது, இயேசு சொல்லும் போது எப்படி பரிசுத்த ஆவியானவர் அற்புதங்களை செய்தாரோ அதே போல இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிற நீங்க இயேசுவின் நாமத்தினால சொல்லும் பொழுது ஆவியானவர் அங்க அற்புதங்களை செய்து உங்க பேரை பெருமைப்படுத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அதனால இயேசுவின் பிள்ளைகளா இருங்க, இயேசுவின் நாமத்தினால பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்து நுகங்களை முறித்து உங்க பேரை எல்லாரும் முன்னாடி பெருமைப்படுத்துவார். அதான் பைபிள், அதான் ரகசியம், இதான் சீக்ரெட். வேற வல்லமை வரங்கள் எல்லாம் தனியா வந்து கொடுத்துட்டாரு நினைக்காதீங்க.
நீங்க ஆவியில நிரம்புங்க. தாவீது போல என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது. அந்த பாட்டு பாடுனீங்களா இல்லையா? கஷ்டமா பண்ணீங்க. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. பாடல, நிரம்பி வழிகின்றதே. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல நாங்க பாடினோம். பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, நிரம்பி வழிகின்றதே. ஆனா நம்ம பாத்திரம் தாவீது சொன்ன நிரம்பி வழியும் போது உங்க நுகமும் முறிக்கப்படும். அது வழிந்து போகிற எல்லாருடைய நுகமும் முறிந்து போகும். சேவர்ல நம்மை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதல் வரும். ஏன் உங்களால ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்திய சபைக்கு கொண்டு வரலன்னா, உங்களுடைய இறுதிய வறண்ட நிலம் போல இருக்கிறது. அங்க வறண்ட நிலம், அபிஷேகம் இல்லை, ஆவி இல்லை, உற்சாகம் இல்லை, ஆத்மா பாரம் இல்லை, ஒண்ணும் இல்லை. அதனால சபை வளர மாட்டேங்குது. நீங்க நினைக்கிறீங்க திருப்பூர்லயே நம்ம சர்ச்சு பெரிய சர்ச்சு போதுன்னு நினைக்கிறீங்க. போதாது. இது எழுப்புதல் அல்ல. நம்ம எழுப்புதல் கோல் வேற. 5000 ஆத்மா முதல் சம்பாதிக்கணும். அது 10,000 மாறணும், 30,000 அப்படி மாறணும். 30, 60, 100 நம்ம மாறி ஆண்டவருடைய வருகையில் ஒரு எழுப்புதலை பார்க்கணும்னா சர்ச்சில் இருக்கிற அத்தனை பேர் இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவுக்குள்ள நீங்க இருக்கணும். இருந்தீங்கன்னா பாருங்க, உங்க மூலமா பிசாசு கட்டி வைத்திருக்கிற அத்தனை பேருடைய நுகத்தை கத்த முறித்து எல்லா சபைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அதனால தான் இயேசு எச்சரிக்கிறார். லூக்கா 12:10 முடிக்க போறேன், கவனிங்க. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்க இயேசு கிறிஸ்து பத்தி தப்பா நீங்க சொன்னா கூட மன்னிச்சிருவாரு. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவர்களுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. மன்னிக்கப்படுதல். அதனால பரிசுத்த ஆவியானவரே புறந்தள்ளாதீங்க, குறை சொல்லாதீங்க, அற்பமா எண்ணாதீங்க. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து யாரை கனப்படுத்தி வைத்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். ஏன் சொன்னா, உலகம் உண்டானது முதல் பரிசுத்த ஆவியானவர் தான் உலகத்திலேயே பாடு அனுபவித்து கொண்டிருக்கிறார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இயேசு பூமியில 33.5 வருஷம் பாடு அனுபவித்தார், மரித்தார், உயிர்த்தார், பரலோக போயிட்டார். பிதா பரலோக ராஜ்யத்துல இருக்கிறார். ஆனா பரிசுத்த ஆவியானவரோ உலகம் உண்டானதுல இருந்து எங்கதான் இருக்காரு? ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கும் போது கூட ஜலத்தின் மேல யார் இருந்தது? ஆவியானவர். எல்லா பாடுகளையும் சகித்து கொண்டு இந்த உலகத்துல நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டு உலகத்துல நம்ம எல்லாம் ரட்சிப்புல நடத்தி கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நம்மை பரலோகத்தை கொண்டு போகிற வேலையை தவறாம உண்மையா உத்தமமா செய்து கொண்டிருக்கிற ஒருவர் உண்டு என்று சொன்னா அது தேவனுடைய இயேசுடைய பரிசுத்த ஆவியானவர். அவரை ரொம்ப கனப்படுத்தணும். நம்மோடவே இருக்கிறார், நம்ம வீட்டிலேயே இருக்கிறார், நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நம்ம பண்ற குறும்பெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. நம்ம பண்ற எல்லாத்த பார்த்து வேதனையை சகிக்கிற, மிக அதிகமாய் பாட அனுபவிக்கிற திருத்துவ தேவன்ல முக்கியமானவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அதனால அவர் கனப்படுத்துங்கன்னு சொல்ற. இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவர் பரிசுத்த ஆவியானவர். நம்ம எல்லாம் ரட்சிப்புல நடத்தினவர் பரிசுத்த ஆவியானவர். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நம்மை மறுரூபமாக்கி பரலோகம் கொண்டு போகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அதனால இந்த கடைசி நாட்களில கர்த்தர் நம்மை மறுரூபமாக்கி எடுத்துட்டு போறது இல்ல. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இந்த உலகம் உண்டானதுல இந்த பூமி எங்கும் நிறைந்திருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவரை தான் பிதாவாகிய தேவன் இதுவரைக்கும் நீ பூமியில பட்ட பாடுகள் போதும், இப்போ அந்தி கிறிஸ்து கையில அந்த உலகத்தை நான் கொடுக்க போறேன், நீ பரலோகத்துக்கு வா அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தான் எடுப்பார். நல்ல கவனிங்க. யாரை எடுப்பார்? பரிசுத்த ஆவியானவரை எடுப்பார். ஆனா யாரெல்லாம் இந்த பூமியில பரிசுத்த ஆவியை தங்களுக்குள்ளே வைத்திருக்கிறாங்களோ அவர்களை பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொண்டு போவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. பரிசுத்த ஆவின அபிஷேகம் பெறாம இருந்துடக்கூடாது. அவரை அற்பமா நினைச்சிடக்கூடாது, அவரை திட்டிடக்கூடாது, அவரை வெறுத்திடக்கூடாது. ஆவியானவரை எடுக்கும் பொழுது யாரெல்லாம் ஆவியானவருக்குள்ள இருக்காங்களோ அல்லது யாருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரோ அவங்களெல்லாம் விட்டுட்டு போக மாட்டாரு. நம்ம அப்படியே மறுரூபம், ஒரு செகண்ட்ல மறுரூபமாக்கி அவரோட கூட கூட்டிட்டு போயிடுவார் பரலோகத்துக்கு. அதனால நீங்க இயேசுவை நீங்க அறிந்திருந்தாலும் அபிஷேகம் பெறாம இருந்தீங்கன்னா பரலோகம் போக முடியாது. அதனால கட்டாயம் நம்ம எதை பெற்றுக்கொள்ளணும்? அபிஷேகம் பெற்றுக்கணும். உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, நுகம் முறிக்கப்படும், நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துவீங்க. மறுரூபமாகி அந்த ஆவியானவரோடு கூட எங்க போவீங்க? பரலோகம் போவீங்க.
அப்ப நம்ம மறுரூபமான ஆண்டவர் சொல்றாருல்ல, நம்ம மறுரூபம் நம்மை படுத்துகிற யார்? நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை மறுரூபமாக்குவார். உள்ள இருந்து அப்படியே நம்மை சுத்தப்படுத்தி நம்ம தகுதிப்படுத்தி நம்ம அப்படியே தம்முடைய மனவாட்டியாய் மாற்றி இயேசுவை போல நமக்கு ஒரு நல்ல ரூபத்தை கொடுத்து மறுரூபப்படுத்தி நம்ம மேலே கொண்டு போகிறவர் யாருன்னா இந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். அதனால்தான் அந்த ஆவியானவர் நீங்க பெற்றுக்கொள்ளணும். எப்படி பெற்றுக்கொள்ளணும்? அதுக்கு 3 காரியம் உங்களுக்கு இருந்தா போதும். வாசிங்க, ஏசாயா 55:1 சொல்றாரு பாருங்க, ஓ தாகமா இருக்கிறவரே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வந்து வாருங்கள், பணமில்லாதவர்களை நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமும் என்று விலையும் என்று திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். இந்த ஆண்டவரை ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு என்ன வேணும்? தாகம் மட்டும் வேணும். தாகம் இல்லாம யாரும் தண்ணி குடிக்க மாட்டாங்க. நீங்களாம் தாகம் மேல உங்களுக்கு ஜூஸ் இருக்கு குடிச்சிட்டு போங்கன்னா கண்டுக்கவே மாட்டீங்க. ஆனா தாகத்தோடு கூட நீங்க வந்தீங்கன்னா வறண்ட நிலத்தை போல அங்க இறுதி இருக்குமானா, தாவீது போல மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா வாஞ்சித்து கதறுகுதுன்னு சொல்லி நீங்க கதறினீங்கன்னா அபிஷேகத்தை கர்த்தர் இலவசமாய் கிருபையாய் உங்களுக்கு கொடுத்து விடுவார். அல்லேலூயா. அடுத்தது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது பாருங்க, வேகமா வாசிங்க. அப்போஸ்தலர் 2:1. அந்த பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, எல்லாம் நமக்குள்ள ஒரு மனம், உங்களுக்கு உங்க ஆவி ஆத்மா சரீரத்துல ஒரு மனதோடு கூட நீங்க ஆண்டவரை நோக்கி அபிஷேகம் வேணும்னு கேளுங்க. ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். எல்லாம் ஒரு இடத்துல வந்தாங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி வந்து இறங்கினது. ஏன்னு சொன்னா அவங்க தாகத்தோடு இருந்தாங்க, ஒரு மனமா இருந்தாங்க, காத்திருந்தாங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அதான் ஆண்டவர் சொன்னாரு, பிதாவாகிய தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் நீங்க எல்லாம் எருசலேமை விட்டு போயிடாதீங்க, எருசலேமில காத்திருங்கள் என்று சொன்னா. அபிஷேகத்தை பெறுகிறவருக்கு என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். அதுக்குதான் காத்திருப்பு கூட்டம் நடத்துறது. ஒருத்தர் நம்ம சபையில வர்றது இல்ல. சனிக்கிழமை வந்து காத்திருந்து ஜெபம் பண்ணாதான் அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுப்பா. அல்லது வீட்டுல நீங்க காத்திருந்து ஜெபிக்கணும், நேரம் எடுத்து ஜெபிக்கணும். உங்க வீட்டு ரூம்லயே நீங்க ஜெபிங்க. தனியா நீங்க ஜெபம் பண்ண கூட ஆவியானவர் உங்களை நிரப்புவார். ஒருவேளை சர்ச்சில் வந்து நீங்க அபிஷேகம் பெறுவதற்கு உங்களுக்கு வெக்கமா இருக்குன்னா, தூக்கி விழுந்துருவோமோ அப்படின்னு நீங்க வெக்கமா இருந்தா வீட்லயே ஜெபம் பண்ணி பாருங்க. தனிமையில நீங்க இருந்து போராடி அபிஷேகம் பண்ணுங்கன்னா ஆண்டவர் வீட்டுல கூட வந்து உங்களை அபிஷேகம் பண்ணுவார். ஏன்னா காலம் சமீபம், இனி காலம் செல்லாது. எல்லாம் பரலோகம் போகணும், எல்லாம் அபிஷேகம் பெறணும், எல்லா நுகங்களும் முறியணும். மற்றவங்க நுகங்கள் எல்லாம் முறித்து நம்ம ஒரு எழுப்புதலை பார்க்கணும். அதனால இந்த உலகத்துல அற்புதங்களையும் அதிசயங்களை செய்து நுகங்களை முறித்து ஜனங்களை ரட்சித்து மறுரூபமாக்கி பரலோக ராஜ்யை கொண்டு போய் சேர்க்கிற மகத்துவமான காரியத்தை செய்கிறவர் யார் என்று சொன்னா, இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர். அவர் இன்றைக்கும் நம்ம மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பரிசுத்த ஆவியை நானும் பெற்றுக்கொண்டு நானும் எழுப்புதல உண்டாக்க விரும்புறேன்றவங்கள ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்படியே எழுந்த நிலங்க பார்க்கலாம். பாரும் தந்தையை எந்தன் உள்ளத்தை யாரும் காண அலங்கோலத்தை, பாரும் தந்தையை எந்தன் உள்ளத்தை யாரும் காண அலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே, மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே, பரிசுத்தரின் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியே, வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. எல்லாரும் கேளுங்க, ஆரூபி இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. மீன் கேட்டால் பாம்பை யாரில் வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை யாரில் வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. கொள்ளாதர் கூட செய்திடா நற்பீதனல மருள்வா, கொள்ளாதர் கூட செய்திடா நற்பீதனல மருள்வா. பரிசுத்தரின் கூட்டம் நடுவில் எல்லாரும் கரங்களை தட்டி
ஆமென். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுக்காரோ. ஆமென். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவியானவரை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? நெஞ்சம் வாரீரோ ஆரோபியே வேளையில் ஆடி. எல்லாரும் கேளுங்க, உங்க நுகமெல்லாம் முறிக்கப்படும். என்னென்ன கட்டுகள் என்னென்ன நுகங்கள் இருக்கும், ஆவியானவர் வரும் பொழுது இந்த காலங்களில் எல்லாம் முறிக்கப்படும். வியாதியின் கட்டுகள் அவிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. கடன் பிரச்சனையின் நுகம் முறிக்கப்படுவதாக. வேதனை துன்பம் துயரம் முறிக்கப்படுது, முறிக்கப்படுது, முறிக்கப்படும், முறிக்கப்படும், முறிக்கப்படும். எல்லாம் முறிக்கப்படுது இயேசுவின் நாமத்தினால். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பூமி எங்க நிரம்பி இருக்கிறவரே, ஆதி அன்பினால் எங்களை அனல் முட்டுகிறவரே. ஹalleluya. Thank Jesus. Thank Jesus. Thank Jesus. Thank Jesus. பரிசுத்த ஆவிகள் ஓடி போகும். சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், ஜெபிக்க கூடாதபடி கட்டுகிற ஆவிகள் ஓடி நாமத்தினாலே விலகட்டும், ஓடி. Thank you, Jesus. Thank you, Jesus. அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிக்கப்படும். கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாதான் எல்லா நுகத்தையும் முறிக்கும். பிசாசு வைத்த நுகங்களை பார்த்தோம். ஆமாப்பா. இயேசுவினுடைய நுகத்தையே நம்ம பார்க்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வருவதில்லை. ஏன் இத்தனை வருத்தங்கள், ஏன் இத்தனை கவலைகள், ஏன் இத்தனை பாரம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. எல்லா சந்தோஷத்தையும் எடுத்து போடுகிறான் திருடன். ஆனால் ஆண்டவருடைய நுகமோ அது மெதுவாயும் அவருடைய சுமை லகுவாய் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த நுகத்தை சுமக்க நாம யோசிக்கிறோம், ஆனா சாத்தான் வைத்திருக்கிற நுகத்தை நாமே தூக்கி சுமந்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் சொல்லுங்க, அப்பா உங்க நுகத்தை நான் சுமக்க விரும்புகிறேன், உம்முடைய சுமை எனக்கு லகுவா இருக்குல்லவா. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதும் மனம் திரும்பி பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதுதான் சுமை. இந்த உலகத்துல நம்மளால பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியலன்னு ஏங்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா ஆண்டவரே, வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க மனம் திரும்பினா போதும். நாம் ஆண்டவருடைய நாமத்தினாலே நம்ம மனம் திரும்பினா போதும். பழைய வாழ்க்கையை விட்டு ஒடிந்து புதிய வாழ்க்கைக்குள்ளாக, கிறிஸ்துவின் வாழ்க்கைக்குள்ளாக இயேசுவை போல நம்ம வாழ நம்ம முயற்சித்தா போதும். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பரிசுத்த ஆவியின் வரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். தாகம் தேவை, அதுக்கு வாஞ்ச தேவை, அதுக்கு ஒரு மனம் தேவை. அந்த தாகமாக இருக்கிறது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு அதை பெற்றுக்கொள்ளணும்னு வாஞ்ச இருக்குப்பான்னு கேளுங்க. எனக்கு ஆசையாக இருக்கப்பா, எனக்குள்ள நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ள வரணும்னு சொல்லுங்க. ஏனென்றால் ஆவியானவர் வந்தால் நமக்கு வேற துணை தேவையில்லை. ஆண்டவர் வந்தால் போதும், அவரே நமக்கு துணையா இருக்கிறவர், அவரே நமக்கு கேடகமா இருக்கிறவர். ஓ ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தோடு எழுதப்பட்டிருக்கும். அவர் வந்தா போதும், அவர் நிறைஞ்சா போதும். ஓ நம்முடைய எப்படி இயேசுவானவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தது நிமித்தம் அவர் மூலமாய் வல்லமை வெளிப்படுத்தது. அவருடைய உடையின் மூலமாக, வஸ்திரத்தின் மூலமாக வல்லமை வெளிப்பட்டது. அவருடைய வார்த்தையிலே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டார். ஓ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அதுபோல ஆவிக்குள்ளாக நிரம்பி இருக்கும் பொழுது ஓ ஹல்லேலூயா, நம்மை காண்கிறவர்களுக்கு சுகம், நம்ம தொட்ட அற்புதம், நம்ம பேசினால் ஆறுதல். அவங்க வார்த்தைகள், நம்முடைய வார்த்தையில் அவர்களுக்கு ஆறுதல் உண்டா. குடும்பத்திலே ஒரு ஆறுதலாய் தெய்வன் நம்மை வைப்பார். புறஜாதிகள் மத்தியிலே நம்மை ஆறுதலாக வைப்பார். அவர்களுடைய காயங்களை நம்ம கட்ட முடியும். இன்னும் நாமே காயப்பட்டு கொண்டிருந்தால் எப்படி?
இந்த உலகத்துல இன்னும் கடைசி காலத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். இன்னும் நம்மை ஆறுதல் படுத்த ஒருவர் தேவை, நம்முடைய கட்டுகளை அவிழ்க்க ஒருத்தர் தேவை என்று இருந்தால் எப்படி? தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நாம் ஆவியானவருக்குள்ளாய் நிறைந்திருக்கும் பொழுது அநேகருடைய கட்டுகளை அவிழ்ப்போம். ஓ சிறுமையானவர்களுக்கு தரித்திரருக்கு நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிப்போம். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்க, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் சொல்லுங்க. ஓ ஆவியானவர் இப்பொழுது இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற ஆவியானவரை எழுப்பி விடுங்க. ஓ ஹல்லேலூயா. எனக்குள்ளாய் நிரம்பின ஆவியானவர் ஓ இப்பொழுது புதுப்பிக்கப்பட்ட ஆண்டவரே, ஓ அவரை நான் அப்படியே தூங்க வச்சிருக்கிறேன். எனக்குள்ளாய் நான் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு என்னுடைய அவிசுவாசத்தினாலே நான் அப்படியே அமிழ்ந்து கிடக்கிறேன். இப்பொழுது அனல் மூட்டுங்கன்னு சொல்லுங்க. Thank you Jesus. ஓ ஹல்லேலூயா. அவர் சும்மா இருக்க மாட்டார், உள்ள இருந்த சும்மா இருக்க மாட்டாரு. ஓ ஆண்டவரே அனல் மூட்டுனா போதும். ஓ ரீகா பாபா ரபா ஷதரகலமா. விசுவாசிங்க, விசுவாசி. எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்பதை விசுவாசிங்க. ஓ ரீகா பாபா ரா ஷதரகலா தி ரக்கல பரபா தி மதுர பரபா ஷந்தலமா. எஸ் ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம்ப்பா, நன்றி செலுத்துறோமாப்பா. அச்சாரமாய் முத்திரையாய் கொடுக்கறதான இந்த அபிஷேக வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. அதுதான் அச்சாரம், அதுதான் நமக்கு முத்திரை. பரலோகத்துக்கு செல்வதற்கு அதுதான் நமக்கு முத்திரையா இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. அதை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்போதான் ஆண்டவர் வருகை வரும் பொழுது இந்த உலகத்துல அப்படியே ஆவியானவரை எடுத்துக்கொள்வார். ஏன்னா ஆண்டோட வார்த்தை சொல்லுது, இயேசு பரமேறும் பொழுது அவர் சொன்னது அதுதான். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்து 120 பேர் பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் பரமன்னு சொன்னது, நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அதே போல இதுவரை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். கோணலானவர்களை நமக்கு நேராக்கின பரிசுத்த ஆவியானவர், கரட முரடானவர்களை சமமாக்கின பரிசுத்த ஆவியானவர், நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஈடுபடுத்தினதான பரிசுத்த ஆவியானவர், நமக்கு நன்மை என்னதென்று கற்றுத்தந்த பரிசுத்த ஆவியானவர் ஓ இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரு. ஆண்டோட வருகை வரும்போது அவர் பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்பட்ட நாம் எல்லாம் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவரை நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலாம், இதிலே தான், இங்கே உலகத்திலே தான் நம்ம கைவிடப்படுவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா உமோடு நான் இணைக்கப்படணும் ஆண்டவரே, ஆவியானவருடைய நிறைவினாலே நான் அனுதினமும் வாழணும் ஆண்டவரே. என் நடத்தையில பரிசுத்தம், என் வாழ்க்கையில பரிசுத்தம், பேச்சில பரிசுத்தம், சிந்தனையில பரிசுத்தமாய் நான் வாழ உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. என்னுடைய எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதப்பட்டு இருக்கட்டும் சொல்லுங்க. கர்த்தர் அவ்விதமாக நம்மை நடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களே குமாரனும் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய சொப்பனங்கள் எல்லாம் என்னவா இருக்கு? சொப்பனம் காண்கிறோமா? தீர்க்க தரிசனம் உரைக்கிறோமா? ஆண்டோட வருகை குறிச்சுதான ஒரு பாரம் நமக்கு இருக்கா? நாம மட்டும் பரலோகம் போனா போதா? அநேகரை நாம் ஆயத்தப்படுவது மாத்திரமல்ல, அநேகரை நாம் ஆயத்தப்படுத்தணும். அநேகரை நாம் ஆயத்தப்படுத்தணும். நம்முடைய குடும்பத்தாரை ஆதாயப்படுத்தணும், நம்முடைய உறவுகளை ஆதாயப்படுத்தணும், கிராமத்து மக்களை ஆதாயப்படுத்தணும். ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்ல. ஓ தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாதான் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், நற்செய்தியை அறிவிக்க முடியும். நாம பெற்ற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அநேகருக்கு சொல்ல முடியும். இல்லை என்றால் அவர்கள் கஷ்டத்தோடு நாமும் நம்முடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டியதுதான். ஆண்டவரே இனி நான் அப்படி அல்ல ஆண்டவரே, நான் அனுதினமும் ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிறேன்.
அபிஷேகத்தினால நிரப்பப்படுறேன். பரிசுத்த ஆவிக்குள்ளான எப்படி யோவான் போனது போல ஆவிக்குள்ளாக நான் ஆனேன் என்று சொல்லத்தக்கதாக எனக்குள்ளாய் ஆவியானவர் நிரம்பி இருக்கட்டும் சொல்றவங்களாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எனக்குள்ளாய் நிரம்பி இருக்கட்டும், எனக்குள்ளாய் நிரம்பி இருக்கட்டும். வருகிற வாரம் முழுதும் ஆவிக்குள்ளாய் நான் நிரம்பணும், பரிசுத்தமாய் நான் வாழணும், அநேகருக்கு சாட்சியாய் நிற்கணும். ஓ ரீ பாபா வர சதரகமதுர கலவரமா. Thank you Jesus. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மன மகிழ்ச்சியின் காலை வேலைக்காய் நன்றி. இம்மட்டுமா நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர், அதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது குறித்து அது குறித்து தாகம் அது நிமித்தமாக ஆண்டவரே கர்த்தர் எவ்வளவு காரியங்களை நீர் ஆவியானவர் உம்மோடு கூட இருந்ததினாலே எத்தனை அற்புதங்களை செய்தீர் என்பதையும் அதே போல பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்று வாழ வேண்டிய விஷயங்களை குறித்து எங்களுக்கு கற்றுத்தந்தீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை இந்த வாரம் முழுவதும் காத்துக்கொள்ளுங்க, கேட்ட சத்தியத்தின்படி நடக்க உதவி செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வருமானங்களை கையின் பிரயாசங்களை கர்த்தனை ஆசீர்வதிப்பீராக. பலவீனங்கள் வியாதிகள் சோர்வுகள் ஒன்று உம்முடைய பிள்ளைகளை தாக்காதபடிக்கு தகுப்பனே உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறாங்க தாவே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம். நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜப குறிப்புகளுக்கும் நீர் பதிலளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ நல்ல பதிலை எங்களுக்கு தந்து இன்னும் ஆண்டவரே அப்பா உம்மை இந்த சபையை எதற்காக இந்த பகுதியில் கொண்டு வந்தீரோ அந்த நோக்க திட்டங்களை கர்த்தனை நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறாங்க தாவே. காலை வேளையில் ஆவலோடு ஓடி வந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு மெய் சமாதானத்தை பெற்று கடந்து செல்ல உதவி செய்யுங்க. சந்தோஷத்தினால் நிரம்பட்டும், குடும்பத்தில் ஆறுதல் பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும், உடலிலே சுகம் பெருகட்டும். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. அப்பா உம்முடைய வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் உம்முடைய பிள்ளைகள் சுதந்திரித்து வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து செய்தி கொடுத்த உம்முடைய தாசனை இன்னும் அநேக லட்சங்களுக்கு நீர் பயன்படுத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புகான்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.